அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வளர்ச்சியை மேம்படுத்த புதிய திட்டங்களை வகுக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. MSME துறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசகர்களை தேர்வு செய்ய ஒப்பந்தம் கோரியது தமிழக அரசு. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி அயல்நாட்டு நிறுவனங்களை ஈர்ப்பது மட்டுமின்றி உள்நாட்டில் இருக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு MSME துறைகள் தொடர்பாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்களை பொறுத்தவரை இந்திய அளவில் எண்ணிக்கையில் அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக அவற்றில் உள்ள செயல்திறன் குறைந்து விட்டது. குறிப்பாக கடந்த காலங்களில் எல்லாம் மின்வெட்டு உள்ளிட்ட காரணங்கள் போதுமான மின்சாரம் கிடைக்காதால் தமிழகத்தின் MSME நிறுவனங்களின் வளர்ச்சி குறைந்து விட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து விட்டது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசு MSME துறைகளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்குரிய ஆலோசகரை தேர்வு செய்ய டெண்டர் கோடி இருக்கின்றது. இதன் மூலமாக தமிழகத்திலே குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் துறை, மின்னணு துறை, தோல், ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகள், மின்சார வாகனம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட MSME துறைகளிலே எதிர்கால வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை கொண்டே அந்த நிறுவனங்களின் உற்பத்தி திறனை எவ்வாறு மேம்படுத்துவது, MSME துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஸ்கில்ஸ், அந்த திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனைகளை பெற திட்டமிட்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.